Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எங்க இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாரி இருக்குதே அப்படின்னு நெறைய என்ன ஃபாலோவர்ஸ் யோசிப்பீங்க. நெறைய பேர் கோவமாயிப்பீங்க. சில பேர் கவலையாயிப்பீங்க. என்ன நெறைய மெசேஜஸ் எனக்கு WhatsAppல. "ஏதாத்தா இப்ப வீடியோ போடுறல, நீங்க சோகமாயிக்கிறீங்களா? ஏன் பிசினஸ மட்டும் பார்க்குறீங்க? எங்கள பார்க்க மாட்டீங்களா?" அப்படின்ட்டுலாம் அன்புலெல்லாம் என்னைய நீங்க அப்படியே கடிச்சு வைக்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரியும் அது அன்பால வார வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டா பெரிய மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்டா என்ன பேச, என்ன ஏது ஒண்ணுமே எனக்கு தெரியா. சுமார் வந்துட்டு நெனைக்கிறேன் ஒரு 3 மாசம் ஆயிட்டு வீடியோ போட்டு அப்டின்ட்டு. இப்ப அந்த என்ன சொல்றது, சுருவே இல்லா போயிட்ட மாரி, மைக் புடிச்சு பேசுறதுக்கே ஒரு மாரி இருக்குது. ஏன்ன முன்னுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ, என் ஃபேமிலிய கண்டா எப்படி பேசுவேனோ, அப்படி ஃப்ளோல அப்படியே பேசிட்டு போறேன். நான் சரி தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்டா அதெல்லாம் எடிட் பண்ணி, திருப்ப வாய்ஸ் குடுத்து அந்த மாரி கொஞ்சம் டைம் இல்லாம இக்குது. அதான் ஃபர்ஸ்ட்டா இந்த வீடியோ கிளிப்லயே காட்டிப்பேன். அந்த பிஸி ஷெட்யூல் பத்தி ஒரு நாளையில ஸ்டார்ட்டிங் நாள்லேருந்து அ இந்த மாரி நான் செய்ற வேலைகள் அந்த மாரி கொஞ்சம் கிளிப்ஸா சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள் ஆகக்கல பிசினஸ்ல வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகலுமாய்க்குது. எல்லாத்துக்கும் காரணம் நான் எப்பவுமே சொல்ற மாரி, அல்லாஹ்க்கு பொறவு என்ன ஃபாலோவர்ஸ் தான். ஏன்டா அவங்க இல்லாட்டி நான் இன்றைக்கு இல்லவே இல்ல. சுட்டி உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்குது. எப்பவுமே இக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்டா உண்மையிலேயே அல்லாஹ்க்கு பிறவு மிச்சம், மிச்சம், மிச்சம் தேங்க் பண்றேன். நீங்க இல்லாட்டி எனக்குன்ற ஒரு அடையாளமே எனக்கு இல்லா போய்த்திக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட். என்னால முடிஞ்ச உதவி என்னன்னு சொன்னா, இன்னும் இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல விஷயங்கள், கெமிக்கல் இல்லாத, பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் உங்களோட புள்ளைகளுக்கும் தந்துட்டே இருக்கிறது தான். அதப்படி வந்துட்டு இப்ப ஃபசா ப்ராடக்ட் அப்படியே கொஞ்சம் பெருசாயிட்டா, அப்ப இருக்கிற இடம் போதாமைக்குது. கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அந்த கிச்சன் போதாமைக்குது. அது சொல்லிட்டு சின்னதா அப்படியே வேறையா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இந்த மாரி ஒரு இடம் ஒன்று கட்டிட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீடு கட்டினா ஒவ்வொரு கல்லையும் என் உழைப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அத மாரி தான் இதுலயும் ஒவ்வொரு கல்லுலயும் என் உழைப்பு, வேர்வை அந்த மாரி கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாமே அடங்கிக்குது. அவ்ளோ ஒரு பொறுமதி. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல தான். இருந்தாலும் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் இந்த இடத்துலேருந்து நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு மிச்சம் மிச்சம் பெரிய விஷயம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவங்க எல்லாருக்குமே அவ்ளோ நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இனம், மதம், ஜாதி மத்த எதுவுமே இல்லாம எல்லாரும் மாரி எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். அப்ப இந்த சந்தோஷமான விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப கட்டிட்டு இருக்கிற பில்டிங் தான் இன்னும் அப்படியே இந்த ஒர்க் எல்லாம் பெய்த்துட்டிக்குது. அப்ப அத அப்படியே சும்மா கிளிப்ஸா சேர்த்து உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்டா நான் எப்பவுமே ஓட்டவாய் ஒரு விஷயத்த எனக்கு வச்சுட்டிக்கல மனசுல செல்லிறணும். அதுவும் என் அன்பார்ந்தவங்கள்ட்ட வந்துட்டு கட்டாயம் நான் செல்லிறணும். இவ்வளோ நாள் எனக்கு டைமே கிடைக்கல ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கூட. அத சுட்டி தான் வீடியோ எடிட் பண்ணவும் இல்ல, யூடியூப் பக்கம் வரவும் இல்ல. எனக்கு தெரியும் என்ன நீங்கள்கள் விளங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா எனக்கு நெறைய மெசேஜஸ் வரும். "ஏன் சிஸ்டர் நீங்க வீடியோ போடுறல்ல, தயவு செஞ்சு வீடியோ போடுங்களேன்" அப்படின்னு சொல்லி அந்த அன்பா ஏசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இயன்ற அளவுக்கு என்ன சரி கிளிப்ஸாவாவது அப்டேட்ஸ் அந்த மாரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல சந்தோஷம் கூடி என்னென்னவோ வளர்த்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் கூட திருப்பி கேட்க மாட்டேன். அப்படியே எடிட் பண்ணி போட்டு விட்டேன். என்ன சரி தவறு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறொன்றும் இல்ல. இப்போக்கு நான் குடுக்குற ப்ராடக்ட்ஸ்லேருந்து வந்துட்டு நெறைய நல்ல ரிவ்யூ தாரீங்க. நான் சொல்லுவேன் என்ன சரி குறைந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் தாராளமா சொல்லுங்க. அடுத்த முறை அந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு அத விட பெஸ்ட்டா இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தரணும் அப்படிதான். ஏன்னு சொன்னா நான் எப்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லவே மாட்டேன். பெர்ஃபெக்ட்டுன்டு. என்னைய பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டிருக்கிறேன் அவ்வளோதான். நெறைய பேர் இந்த பிசினஸ் செய்றதுக்கெல்லாம் என்னட்ட டிப்ஸ் கேட்பாங்க. வீட்ல இருந்துட்டு நெறைய ஸ்டோரீஸ் அந்த மாரி கேட்டிக்கிறேன். அழுகுற அளவுக்கு நான் எனக்கு கண்ணீர் வார அளவுக்கு ஸ்டோரீஸ் கூட நான் கேட்டிக்கிறேன். இயன்ற அளவு இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஏழுமான, எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் டிப்ஸ் அதுக்கப்புறம் அ நான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் நீங்க பண்ணப்படாது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு வார காலங்கள்ல போடுறதுக்கு கட்டாயம் ட்ரை பண்றேன். நான் பெரிய சாதிக்கல. இருந்தாலும் ஈந்த படியிலேருந்து ஒரு படி அப்படியே முன்னுக்கு போய்த்திக்கிறேன். அவ்வளோதான். எப்பவுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்டா பெருசா சாம்ராஜ்யங்களா வாரதுகள் எல்லாமே வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். வாப்பாக்கு சல்லிக்குது, பரம்பரை சொத்திக்குதுன்ட்டு முன்னேறினவங்கள விட 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அவங்களே அப்படியே என்ன சொல்ற ஹைலைட் பண்ற மாரி முன்னுக்கு வருவாங்க. அந்த மாரி எது உங்கள்ட்ட இக்கிதோ அத வச்சு ஃபர்ஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பெருசா ஒண்டு கிடைச்சி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்ட்டு இல்ல. உங்கள்ட்ட என்ன இக்கிதோ அத வச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அத கன்சிஸ்டன்சி அந்த தொடர்ச்சி உங்கள இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும். நெறைய வளர்த்தி அப்படியே ஜாம் ஆக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்னு கூட தெரியா. ஏன்னு சொன்னா மாசக்கணக்குட்டு போடுற வீடியோஸ் வந்துட்டு யூடியூப் அவ்வளோ பெருசா ரெக்கமெண்ட் பண்ணாது. இருந்தாலும் அ என் அன்பார்ந்தவங்களுக்கு போய்த்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளோதான்.
அப்போ இந்த மாதிரி வேலைகள் தான் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்குமே எங்களோட பிஸியான நாள். கொரியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி போய்த்துட்டே இருக்கும். கொரியர் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னு சொன்னால் நிறைய பார்சல் டிஸ்பேட்ச் ஆகுறதால கொஞ்சம் அவங்களுக்குமே கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ அவங்க அதை சிஸ்டம் போட்டு அதுக்கப்புறம் அனுப்புறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இயன்ற அளவுக்கு உங்களோட பார்சல் நீங்கள் கேட்ட உடனே அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் கையில் கிடைக்கிற மாதிரி வாரதுக்கு ட்ரை பண்ணிட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் என்னோட பெஸ்ட்டை நான் செஞ்சுட்டே இருப்பேன். என்ன சரி குறைபாடுகள் என்ன சரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு சொல்லுங்க. உங்களோட துவாக்கள் ஏலும் அப்படின்னு சொன்னால் என்னையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பிறகு வார அந்த இதுலேயும் இன்ஷா அல்லாஹ் ஏண்ட கஸ்டமர்ஸுக்கு நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்கலுமோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். உங்களோட பெருமதியான சப்போர்ட்டை எனக்கு இப்போ தர மாதிரி எப்போவுமே தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்போ அவ்வளோதான். என்ன சரி அப்டேட் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் போடுறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.